பாட்டியோ அவ பழியையும் தூக்கி போடுவா, நம்மள ஜெயிலையும் பிடிச்சு போடுவா. இப்ப சொல்லுங்க பாட்டியோ, எந்த நம்பிக்கையில என் மவள் அந்த வீட்டுல நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? என் மவன் நல்லபடியா வாழணும் பாட்டியோ, அவளை கிட்ட போய் கிடந்து சீரழிஞ்சு கஷ்டப்படக்கூடாது. மருமோளா அதெல்லாம் இல்லதே, இந்த கல்யாண பேச்சை இதோட நிறுத்துங்க. இதை பத்தி எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு எந்த விருப்பமும் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் தான். அதுக்காக என் மவளையெல்லாம் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன். எங்க மைனியை பத்தியும் எங்களுக்கு தெரியும், அவ கூடவே இருக்க அவ தங்கச்சி சுதா, அவளை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். நானே என் பிள்ளைய வீணா குழியில கொண்டு தள்ள மாட்டேன். எனக்கு அப்படி எல்லாம் சொல்லாத விஜய், இதுக்கு முன்னால நல்லபடியா பேச மாட்டா. ஆனா இப்ப வாங்கிட்ட தங்கராணி கிட்ட நல்லபடியா தானே பேசி எடுத்து இருக்கா. ஏ பாட்டியோ, இப்ப நல்லா பேசிடுவோ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திடீர்னு மாறிட்டாவோன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நான் எந்த நம்பிக்கையில என் மவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? ஏன் மருமோள, நீ சொல்லதும் சரிதானா, இல்லன்னு சொல்லல. ஆனா பேராண்டி நல்ல பையன்ல. இது நல்ல பையன் தான். யாரு இல்லன்னு சொன்னா? அதே மாதிரி எங்க மைனிகாரியும் இப்ப நல்லபடியா தான் பேசிக்கிட்டுதாவோ. ஆனா பின்னாடி இருந்து தூண்டி விடுதா தங்கச்சிக்காரில தே. உங்களுக்கே தெரியுங்களா தே, நானும் என் தங்கச்சியும் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் மாச கணக்கு இல்ல வருஷ கணக்கு ஆகுதுன்னு. ஆனா அவ தங்கச்சிக்காரி அங்கேயே தானே கிடையா கிடக்கா. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுதேன்னு சொல்லிக்கிட்டு என் மவளை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா பாத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் என் மைனிகாரி அவங்க தங்கச்சி பேச்ச கேட்டு என் மவளை கொடுமைப்படுத்த மாட்டாவோன்னு என்ன நிச்சயம்? என் மக்கா காலம் மாறி போச்சு, முன்னாடி மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம பேத்தியும் நல்ல தைரியமான பிள்ளை தானே. தைரியமான பிள்ளை தான் பாட்டியோ, நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அம்மா அப்பாவை எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம கிட்ட சொல்லாம இருந்தான்னா நான் என்ன பாட்டியே பண்ண முடியும்? எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க மைனிகாரி எங்க கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா அவ தங்கச்சி சுதாகாரிக்கு அது பொறுக்கல இல்ல. 2-3 நாள்லயே ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டு பத்த வச்சு விட்டாள்ல. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. பேரன் சென்னையில தானே மருமோள வேலை பார்க்கா. கல்யாணம் முடிஞ்சு பேத்தியே அங்க கூட்டிட்டு போயிருவாம்ல. இது எவ்வளவு தூரம் சொல்லதே, நீங்க இப்படி புரியாம பேசுதிய? என் மைனிகாரி இப்ப நல்லவங்களா இருக்கலாம், ஆனா கூட இருக்கப்பட்டவ சரியில்லையா? ஏன் மக்கா, அவ தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பாட்டியோ, ஆனா எந்த நேரமும் இங்கேயே தான் கிடப்பா. அவன் மாப்பிள்ள ஒண்ணும் சொல்ல மாட்டானா? அவர் அதுக்கு மேல அவருங்க எங்க அண்ணன் வீட்லயே கிடந்துகிட்டு எல்லாத்துக்கும் சாலரை அடிச்சுக்கிட்டு உள்ள பைசையும் வாங்கி தின்னுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. அட கேடு கிட்டவனே, அவனுங்க தான் கிடக்கானா? ஆமா பாட்டியோ, அதுக்கெல்லாம் சொல்லுதேன். எங்க அக்கா தங்கச்சிட்டு நாங்க 2 பேர்ல யாருமே எங்க அண்ணன் வீட்டுக்கு போறது கிடையாது. அப்ப அவளுக்கு சௌரியம் தானே. அது எங்க அண்ணன் வீடு தான், அவன் தான் சம்பாதிச்சு கட்டி இருக்கான். ஆனா அவ 2 பேர் ராஜ்யம் தானே நடக்காங்க. மைனிகாரியா ஒரு நேரம் நல்லா இருப்பாவோ, இன்னொரு நேரம் என் தங்கச்சி சொல்லதான் தாரக மந்திரம் அப்படியே நிலையா நிப்பாவோ. அப்படியேப்பட்ட வீட்டுல என் மவளை எப்படி பட்டியோ கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அது சரிதான் மக்கா, நீ சொல்லுது. நம்ம பொண்ணு தாயி என்ன நினைக்கான்னா, பேரையும் நல்லபடியா வேலை பார்க்காமல சென்னையில. அப்ப பேத்தியும் அங்கேயே கூட்டிட்டு போயிருவான். அவ 2 பேரும் நல்லபடியா வாழ்வோ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. என் மைனிகாரி நல்லபடியா வாழ விட்டா அவ தங்கச்சிக்காரி வாழ விடுவாளா? இங்க பாரு மருமோள, விஜயா நல்ல மனுஷதானே இருக்கா. சும்மா அவ தங்கச்சி எல்லாம் நீ போட்டு பேசிட்டு கிடக்காத, நமக்கு அவசியம் இல்லாதவ. அவசியம் இல்லாதவன்னு சொல்லாதியதே. அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும்ல. நெக்லஸ காணும்னு எப்படி கிடந்து கதறிட்டு கிடந்தா பாத்தியலா? ஒண்ணு சொல்லட்டாதே, நாங்க எங்க அண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து நல்லபடியா இருந்துடக்கூடாது. அது அவளுக்கு பொறுக்காது. நம்ம அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து நின்று போட்டோ எடுத்தோம் பாத்தியலா, அது அவ தங்கச்சிக்காரிக்கு பொறுக்கல. அதான் சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லி விடுவோமேனு நெக்லஸ காணல, நகைய காணல, யாரா களவாண்டிட்டு போயிட்டான்னு வந்து நின்று சொல்லிட்டு கிடந்தா. யாரோ களவாண்டிட்டு போனான்னு சொன்னால, அது வேற யாரும் இல்ல, நம்மளதான் சொல்லிட்டு கிடந்தா. திமிர் எடுத்தவ சரியான குடியே கெடுப்பா போலுக்க. இவளையெல்லாம் எதுக்கு உங்க அண்ணங்காரன் வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியல. அவளெல்லாம் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தாண்டமா. அக்கா இருக்கல்ல பார்வதி, அக்கா கிட்ட நல்ல ஐஸ் வச்சு பேசுவல்ல, அதான் இங்கே இருக்க விட்டுருக்கா. கரெக்டா சொன்னிய பாட்டியா, எங்க மைனிகாரிட்ட அப்படியே பேசி எடுத்து நைஸா இருந்துல அங்க இருக்கா. கிட்ட பணத்தை வாங்கி எங்கேயோ இடம் வாங்கி போட்டிருக்கலாம், வீடு கட்ட போறலாம். இனி நீங்களே சொல்லுங்க பாட்டியா, நாங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு நாளாவது போயிருப்போமா, ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிருப்போமா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ராணிக்கும் அவன் மாமியாருக்கும் ஏதோ பிரச்சனையா, அத வந்து கேளனேன்னு சொல்லிக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுல போய் சொல்ல போயிருக்கா. அதுக்கு என் மைனிகாரி சொன்னாலா, அது புருஷன் முன்னாடி பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, அதை அவங்களே சமாளிச்சுக்கிடுவாங்க, நம்ம எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காவ பாட்டியோ. மைனிகாரி சொன்னதானே உண்மைதான், ஆனா அதை சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? அவ தங்கச்சிக்காரி. தங்கச்சிக்காரி பேச்சு கேட்டு நடக்கணும். உன் மைனிகாரிக்கு அறிவு இல்லையா? இல்லையா, அறிவு இல்லையா? இது நாள் வரைக்கும் அறிவு இல்லாத மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காவோ. எதுக்கு எடுத்தாலும் தங்கச்சி பேச்சதான் கேட்காவோ. நம்ம என்ன செய்ய முடியும்? நாளைக்கு நீங்க எல்லாரும் சொல்ல மாதிரி என் மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுடுங்க, அப்புறம் தங்கச்சிக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மைனிகாரியை வச்சு என் மவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான்னா நான் என்ன பண்ண முடியும்? செய்வா மக்கா, இந்த பியாதில போவா, கண்டிப்பா செய்வா. அக்காவே நல்ல வசதியா சந்தோஷமா இருக்கான்னு பார்த்து பொறுக்காத இவளுக்கு. ஆமா பாட்டியோ, அது பொறுக்க முடியாம எங்க வீட்லயே வந்து கிடக்கா. இங்க பாரு பொண்ணு தாயி, நம்ம மரகதன் சொல்லதுலயே ஒரு நியாயம் இருக்கு பத்துக்க. நீ பேத்திய கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுத. இனி பேத்திக்கு ஒரு பேரன் இனியா பிறக்க போறான், எங்கேயாவது ஒரு இடத்துல பிறந்திருப்பான். நல்ல நாள் நல்ல நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியா அமையும். நம்ம அவசரப்பட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அது வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாது பத்தியா. அவ வீட்டு விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சே பிள்ளைய கொண்டாங்க தள்ள முடியுமா?
அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு பொண்ணு தாயி. நம்ம பேத்திய நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், சரியா? அதுக்கு இல்ல பார்வதி. ஏத்த இன்னும் மட்டும் நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு நெக்லஸ களவாண்டது உங்களையும் தான் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. நகைய களவாண்டிட்டு போயிட்டான்னு சொன்ன நேரத்துக்கு அப்ப மண்டையும் வாயும் உடைக்காண்டா. நல்லா சொல்லுங்க பாட்டியோ. இந்த பாரு பொண்ணு தாயி, பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து ஆகணும். ஒருவேளை அப்படியே நீ நினைக்க மாதிரி பேரனுக்கே பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விதி இருந்துன்னு வச்சுக்க, அது கடவுள் போட்ட முடிச்சு, யாராலையும் தடுக்க முடியாது. அதான் சொல்லுதம்ல, எல்லாம் கால நேரம் எல்லாம் கூடி வரும்போது பிள்ளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் பொண்ணு தாயி. நீ எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத என்ன? சரி பார்வதி. இங்க பாரு மரகதம், உன் மாமியாருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்க. அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நீ எதுவும் நினைச்சுக்கிடாத என்ன? அப்படி இல்ல பாட்டியோ, பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட வேண்டியதான். ஆனா எங்க ஏதுன்னு நம்ம முடிவு பண்ணணும்ல. அது சரிதான் மக்கா. சரி பாட்டியோ, இருங்க நான் போய் சர்பத்து போட்டு கொண்டாரேன். அட வேண்டாம் மக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியோ, நான் போய் போட்டு கொண்டாரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சரி மக்கா. எனக்கும் எங்க அண்ணன் வீட்டுல பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா விதி எங்க எழுதி வச்சிருக்கோம். இந்த பாரு பொண்ணு தாயி, உன் மருமக சொல்லதுலயும் நியாயம் இருக்கு. நம்ம ஆழம் தெரிஞ்சே காலை விடலாமா? அதுக்குள்ள பரிமளம் பேர மாதிரி 2 பேரும் நல்ல பேக்கத்துக்க. ஆச்சி ஆச்சின்னு என்ன காண பாசமா பேசணும் தெரியுமா? ஆச்சி எப்படி இருக்கே, நல்லா இருக்கேலா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, காப்பி குடிக்கலா, சாப்பிடுதலான்னு என்ன மாதிரி பேசணும் தெரியுமா? சரி, இவ்வளோ என்னால இருந்துட்டு போறாளுவா. பேர நல்ல பையனா இருக்கானே, நம்ம பேத்திய கண்கலங்காம பாத்துக்கிடுவானேன்னு நினைச்சேன் பத்துக்க. வேற ஒண்ணு இல்ல. அதுலயும் விஜயா என்கிட்ட வந்து நல்லபடியா பேசினாளா, நானும் சரி அவன் மனசு தெரிஞ்சுட்டா நம்ம பிள்ளைய நல்லபடியா வாழ வைப்பான்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் அப்படி சொன்னேன் பத்துக்க. சரி விடு பொண்ணு தாயி, அதான் நான் சொன்னோம்ல, கடவுள் போட்ட முடிச்சா இருந்தா யாராலையும் மாத்த முடியாது. நேரம் காலம் வரும்போது நல்லபடியா நடக்கும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயந்து எப்படி வீட்டை விட்டு ஓடி வர வேண்டியதா இருக்கு. 2 பேரும் சரியான ஆட்கள் தான். இனி இவங்க கிட்ட சவகாசமே வச்சுக்க கூடாதுப்பா. ஏக்கா, கீதாக்கா நில்லுங்க. அதாடி, இப்ப சின்ன பொண்ண பார்த்தாலும் அடியாள் மாதிரி தான் இருக்கு. ஏக்கா நில்லுங்கக்கா, ஏன்க்கா இப்படி ஒரே ஓட்டமா ஓடி வந்திய? என்னது ஒரே ஓட்டமா ஓடி வந்தனா? ஏன் உனக்கு தெரியாதா என்னன்னு? இந்த மலர் பிள்ளைக்கு என்ன திமிரு பத்தியா சின்ன பொண்ணு? அக்கா அக்கான்னு எவ்வளவு நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு அடையாளத்தையே மாத்திர பார்த்தாளா? இந்த பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல சின்ன பொண்ணு. உன் மேலே எனக்கு ஒரு சின்ன கோவம் தான். என்னக்கா சொல்லுதிய? நான் என்ன பண்ணேன்னா என் மேல எதுக்கு கோவப்படுதிய? ஆமா, கோவப்படாம என்ன செய்ய சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, நீ எங்க போனாலும் ஒன்னதான் கூட்டிட்டு போறேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்ன வந்து நிக்க மாட்டேங்க சின்ன பொண்ணு. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? இப்ப உங்க முன்னாடி தானக்கா நான் நிக்கேன். ஆமா, இப்ப முன்னாடி தான் நிக்க. அந்த மலர் பிள்ளை கட்டிங் பிளேயர் எடுத்து என் 4 முடிய வெட்ட வந்தா. நீ ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட ஏன் மலர் இப்படி பண்ணாத, அது நம்ம சீதாக்கா அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கே. நீ எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசாம நீயும் வேடிக்கை தான பாத்துக்கிட்டு நின்ன. ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதியக்கா. பின்ன வேற எப்படி சொல்ல சின்ன பொண்ணு? இந்நேரம் உனக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருந்தா நான் என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த பிரச்சனையவே அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நீ என்னடானா அந்த பிள்ளை என்ன பிடிச்சு வச்சு கட்டிங் பிளேயர் வச்சு இந்த 4 முடிய வெட்டி விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டு அமைதியா தான உட்கார்ந்துட்டு இருந்த. ஏன் மலர் ஏன் இப்படி பண்ணுதுன்னு ஒரு வார்த்தை கேட்டே சின்ன பொண்ணு? கமலாக்கா சொல்ல மாட்டாவா அவ மருமவ? மாமியார் இப்ப மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாவோ. ஆனா நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணல சின்ன பொண்ணு. நீங்க தான் கெதி, நீங்க தான் என் உறவு மக்கா மனசால நான் இருக்க பத்தியா என்ன சொல்லணும்? நான் உங்க எல்லாரும் என் கூட பிறந்தவளா நினைக்கேன். ஆனா நீங்க யாருமே என்ன ஒரு மனுஷியா கூட நினைக்க மாட்டீங்க சின்ன பொண்ணு. அதுதாங்க பிரச்சனையே. ஏக்கா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதியக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நான் தேவையில்லாததான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, நீ சப்போர்ட்டுக்கு வரலையேன்னு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க பத்தியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் என் மாமியார் மட்டும் இருந்திருந்தாவன்னா மலர் கையில இருந்த கட்டிங் பிளேயரை பிடுங்கி உங்க தலைமுடி அவ்வளத்தையும் இணுங்கி எடுத்திருப்பாவோ. அதே எப்படி எங்க மாமியார் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவோ? நீ வா இஷ்டத்துக்கு எங்க மாமியார் பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிராத. நான் ஒன்னும் இல்லாததை சொல்லல. உங்க மாமியார் மட்டும் இங்க இருந்திருந்தாவன்னா அதான் நடந்திருக்கும். மலரை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேலாக்கா. நீங்க மட்டும் என்ன ரொம்ப ஓவியமா? கமலாக்கா கிட்ட என்ன உங்க மகன் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கானா 2 தாங்கக்கான்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அதை விட்டுட்டு நீங்க ஒத்தையில திங்கலா உங்களுக்கு பல்லு சொத்த வந்துருமா அப்படி இப்படின்னு கேட்டு அந்த அக்காவுக்கு வாயில பல்லு எல்லாத்தையும் புடுங்கலாம். நீங்க பாத்தியா? அது நம்ம கமலாக்கா மேல உள்ள ஒரு அக்கறை. அதனாலதான் சரி சொத்த பல்லோட கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் பல்ல புடுங்கலாம்னு பார்த்தேன்.
அது அக்கறைனா மலர் கட்டிங் பிளேயர் வச்சு உங்க 4 முடிய கட் பண்ண வந்தாள்ல, அதுவும் உங்க மேல வச்சிருக்க அக்கறை தான். அது எப்படி அக்கறையாகும்? ஆமா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவிய, என்ன எல்லாரும் கீதான்னு கூப்பிட மாட்டேக்காவ, 4 முடின்னு கிண்டல் அடிச்சு கூப்பிடுதாவன்னு. மலருக்கு வருத்தமா இருந்திருக்கும்ல, அதான் 4 முடிய புடுங்கி எடுத்துடலான்னு வந்திருப்பா. இவகிட்ட போய் நியாயம் பேச முடியுமா? இதுக்கு எடுத்தாலும் என்ன மட்டும்தான் எல்லாரும் குறை சொல்லாவோ, என்ன பார்த்தா எல்லாருக்கும் இழுச்ச வாய் மாதிரி தெரியுதோ. ச்சே, நம்ம தான் எல்லாரும் நம்ம குடும்பத்துக்காரங்க, நம்ம அக்கா தங்கச்சிக்காரங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் என் மேல ஒரு நினைப்பு கூட கிடையாது. இனிமேல் யார் வீட்டுக்கும் பழைய கஞ்சி தாங்க, பழைய குழம்பு தாங்கன்னு போகவே மாட்டோம்ல. சரியான ஆளு கீதாக்கா. அவங்க பேசினா மட்டும் அக்கறையா, அடுத்தவங்க பேசினா இக்கறையா. நல்ல வேளை கமலாக்கா பல்ல புடுங்காம விட்டாவோ, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பெரிய தெரு சண்டையே நடந்திருக்கும். ராணி, ஏ ராணி, எங்க போனா இவ்வளவு ஆளை காணல? எத்தனை நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ராணி, அத்தா, எங்க அம்மைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமா தான் கொடுத்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டாங்களா எங்க அம்மா? ஆமா தான், அத்தைக்கு இட்லி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அப்புறம் மருந்து லிஸ்ட்ல ஒரு மருந்து இல்ல இல்ல, அது நாளைக்கு சாயங்காலம் நார்வேல போய் வாங்கி கொண்டு வந்து தாரேன். சரிங்க தா. ஆமா, ராணி எங்க? நான் இத்தனை நேரமா ராணி ராணின்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆளையே காணல. அத்தா, அது வந்து அக்காவுக்கு ஒரே தலைவலி, அதான் படுத்திருக்காங்க. என்னது தலைவலின்னு படுத்திருக்காளா? எங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, இவ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டதுக்கு இல்லாம இவ பாட்டுக்கு படுத்து தூங்குதாளா? அத்தா, அதான் சொல்லதம்ல அக்கா தலைவலின்னு படுத்திருக்காங்கன்னு. அதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அக்காவுக்கு உண்மையிலேயே தலைவலிதான். நான் தான் மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டு தான் படுத்திருக்காங்க. இவளுக்கு இதே ஒரு சோழிதான், சும்மா தலைவலின்னு அப்படியே நடிக்குது. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க தா, உண்மையிலேயே இந்த அக்காவுக்கு தலைவலிதான். என்ன அதான் மீனா சொல்லுதல்ல, மைனிக்கு தலைவலி மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்கன்னு. நீ என்னடானா சும்மா நடிக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல, உனக்கு எல்லாம் தெரியுமா? அவ உண்மையிலேயே நடிப்புக்காரிதான்ல. இப்ப அம்மாவை பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டோம்னு நான் சொன்னேன் பத்தியா? அதுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு இப்படி தலைவலி மண்டகனம் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லுது. என்ன யானை இப்படி இருக்க? உனக்கு மட்டும் வந்தாதான் தலைவலியா? ஏன் மைனிக்கெல்லாம் தலைவலிலாம் வரக்கூடாதா? அதானே. என்ன இப்படி தலைவலி தலைவலின்னு போய் படுத்துக்கிட்டான்னா அம்மையை யாருல பாப்பா? என்னே, அதான் மீனா பாத்துக்கிட்டுதான்ல. ஆமா, அப்படியே பாத்துக்கிட்டுதாவோ. நான் தான் அந்த லட்சணத்தை பார்த்தனே. என்னே, தேவையில்லாம பேசாதானே. ஆமல, நான் தேவையில்லாததுதான் பேசுறேன். உன் பொண்டாட்டி அப்படியே அம்மையை நல்லபடியா பாத்துக்கிட்டாலோ? என் பொண்டாட்டி அண்ணன் வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு முந்தின நாளையே போய் தொலைஞ்சிட்டா. உன் பொண்டாட்டி இங்க இருந்து அம்மையை பாத்துக்கிட வேண்டியதுதானே? ஒழுங்கா சாப்பாடும் கொடுக்கல, ஒழுங்கா மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கல. அதனாலதானே அம்மைக்கு பிரஷர் அதிகமாகி மயங்கி விழுந்திருக்கா. அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னமோ அத்தைக்கு சாப்பாடுலாம் கொடுக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ இந்த வேலைக்கு போறேன்னு போயிருவ. அப்புறம் எங்க அம்மாவுக்கு யாரு ஒழுங்கா சாப்பாடு கொடுப்பா? அக்கா, அன்னைக்கு பால் கைப்பு வீட்டுக்கு போனோம், அதனால நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு தான் போனேன். அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சு தண்ணி எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ஆமா, பால் காய்ப்பு வீடு, பொல்லாத பால் காய்ப்பு வீடு. எங்க அம்மாவை ஒழுங்கா உங்களோட பார்க்க முடியல, உங்களுக்கு எல்லாம் பால் காய்ப்பு வீடுன்னா ஒரு கேடா? என்னல நான் சொல்றது உண்மைதானே? பேசாம இருனே, உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. ஏன் இவ்வளவு தூரம் மைனையும் மீனாவையும் குறை சொல்லுதிய? நீ வீட்டுல உட்காந்து அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியதுன்னு. அப்ப நான் வேலைக்கு போக வேண்டாமல? நான் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து தெண்டச்சோறு தின்னுக்கிட்டு உங்ககிட்ட கையேந்தி நிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? என்ன யானை இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு மீனா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கான். அம்மா சாப்பிடலாம், இவன் என்னன்னே பண்ணுவா? யாமல பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அம்மையை விட்டு கொடுத்து பேசுதியார? என்ன புரியாம பேசாதானே? நாங்க பால் கைப்பு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு வேற போக வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் அர்ஜென்ட்டா கிளம்பி போனோம். வெளியே வெயில் பயங்கரமா இருக்கு, அதான் வயசான காலத்துல அம்மாவையும் பால் கைப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுல விட்டுட்டு போனோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா வீட்டுல ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே? நம்மளை விட்டுட்டு இவங்க எல்லாரும் போயிட்டாங்களேன்னு ஒரு நினைப்புலதான் அம்மா சாப்பிடாம இருந்திருப்பாவோ. வாய முடியல, அம்மையை பத்தி எப்படி வீணை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? என்னே, நான் ஒன்னும் குறை சொல்லல. அம்மையை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். 2 மருமகளும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா பேசி எடுத்து இருந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு தானே மைனிக்கும் மீனாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டாவோ. இப்பவுமா அதே மாதிரிதான் எல்லாரும் சந்தோஷமா பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிருக்காவிட நம்மளை மட்டும் வீட்டுல விட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வீம்புக்கு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடாம இருந்திருப்பாவோ. அதுக்கு நம்ம என்னன்னே பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணாண்டாவே, நீ ஒண்ணும் பண்ணாண்டா. என்னே, கோபத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதானே, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியே இரு. எல்லாம் என் பொண்டாட்டியால வந்தது. அவன் மட்டும் எங்க அம்மையை ஒழுங்கா பாத்துருந்தான்னா இன்னைக்கு எங்க அம்மைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ என்னடான்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என்னன்னே புரியாம பேசிக்கிட்டு இருக்க? மைனி பாவண்ணே, நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிருந்தோம். மைனி காலையில எழுந்துச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வீட்டு வேலையும் ஒத்தையில தானே பாத்துக்கிட்டு இருக்காவோ. நம்ம வேலைக்கு போறோம், அவங்க மட்டும் வீட்டுல சும்மா ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? வீட்டு வேலை மொத்தத்தையும் இழுத்து போட்டு பண்ணப்பட்டவங்க மைனி மட்டும்தான். மீனா அவளுக்கு கிடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் மைனிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா.
நமக்கு 2 மருமகளும் நல்லபடியா அமைஞ்சிருக்காவோ. நம்ம அவங்க கூட நல்லபடியா பேசி எடுத்து இருப்போம், நல்லபடியா சாப்பிட்டு எடுத்து வீட்டுல இருப்போம்னு அவங்களுக்கு நினைப்பு இல்ல அம்மாவுக்கு. அவ 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டு தான் அவளேன்னு அம்மைக்கு பொறுக்கல. இல்ல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அம்மைய பத்தி வாயை உடைச்சிருவோம் பத்துக்க. என்ன யானை இப்படி பேசுத? நியாயம்னா பொதுவா பேசணும். நீ அம்மைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே எல்லாரையும் போட்டு ஏசிக்கிட்டு இருக்கா. ஆமல அப்படிதான்ல பேசுவேன். என்ன உண்மையிலே சொல்லுத, நீ பேசுறதெல்லாம் சரியில்லை பத்துக்க. அதான் சொல்லுதம்ல, நான் அப்படிதான் பேசுவேன். அப்படித்தான் பேசுவேன்னு நீ சொன்னா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நானும் மீனாவும் தனி கொடுத்தனம் போறோம். நீ அமைதியா இரு மீனா. என்னல சொன்ன? தனி கொடுத்தன போறியா? ஆமா, நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவ. அதையெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டுல நிம்மதியா என்னால இருக்க முடியாது. இல்ல நீ எல்லாம் ஒரு பிள்ளையால அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இல்லாம நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஏனே சப்போர்ட் பண்ணணும் தான். அதுக்குன்னு உன்ன மாதிரி எல்லாம் கண்மூடித்தனமாலாம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்க மேலயும் தப்பு இருந்ததுன்னா அதை நம்ம தான் அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி சரி பண்ணணும். அதுக்கு இல்லாம அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல மத்த ஆளுகள்லாம் இருக்காண்டமா நிம்மதியா. இல்ல நீயால இப்படி பேசுத? ஆமா, நானும் தான் எவ்வளவு நாளா பொறுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீ பேசுறது எல்லாத்தையும். மைனிய ஒரு மனுஷியா மதிக்க மாட்டேக்க, எங்களையும் ஒரு ஆட்களாவே நினைக்க மாட்டேக்க. உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. வாங்கிட்ட இனிமேல் எனக்கு என்ன பேச்ச வேண்டி கிடக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மீனா, நானும் தான் எவ்வளவு நாளா அமைதியா இருக்குது. நானும் எத்தனையோ நாளா சொல்லியிருக்கேன் அம்மா மேல உனக்கு பாசம் இருக்குதான், அதுக்குன்னு மைனியை இப்படிலாம் தட்டி கழிச்சு பேசாதானேன்னு. ஆனா அவன் கேட்டானா? நீயே பாத்திருக்கல மீனா, மைனி என்னைக்காவது வீட்டை விட்டு வெளியே போயிருக்காவளான்னு? அவங்க அக்கா வீட்டுக்கோ இல்ல அண்ணன் வீட்டுக்கோ என்னைக்காவது போயிருக்காவளா? பால் காய்ப்புக்குன்னு ஒரு நாள் முன்னாடி போயிட்டாவலாம். அதுக்கு என்னாகான்னு 2 பேரும் தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்காவோ. எங்க அம்மா மேலேயும் தப்பு இருக்குல்ல மீனா, அதை அவங்க கிட்ட போய் சொல்லலாம்ல. அதெல்லாம் எங்க அண்ணன் சொல்ல மாட்டான். எங்க அம்மா என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன சண்டை போட்டாலும் எங்க அண்ணனுக்கு சரின்னு தான் சொல்லுவான். இப்ப கடைசியில உன்னையும் பத்தி எங்க அண்ணன் எப்படி ஏசிட்டு போறான்னு, நீ சாப்பாடு கொடுக்கல, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கலன்னு. ஆமாங்க, உண்மையிலேயே நான் மருந்து மாத்திரை சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாங்க வந்தேன். அத்தையை சாப்பிட சொல்லி அவங்களும் நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் சொன்னாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் மீனா. வா நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பலாம், நேராவது இல்ல. ஏங்க அக்கா நேற்றுக்கு நைட்டு துணியெல்லாம் துவச்சு காயப்பட்டிருந்தாங்க மொட்டை மாட்டில. நான் அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு வரேன். பாவம் தலைவலின்னு படுத்திருக்காங்கல்ல. சரி மீனா. அப்பா அந்த வீட்டுல ஒவ்வொரு நாளை கடத்துறது ஒவ்வொரு யுகமாலாம் இருக்கு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டுல ராணியக்கா எப்படிதான் இத்தனை வருஷமா அந்த வீட்டுல பொறுமையா இருந்தாங்களோ. எங்க அண்ணன் கொஞ்சம் ஓவரத்தான் போறான். யார்கிட்ட அடிய வாங்கி யார்கிட்ட மிதிய வாங்க போறானோ. அது எங்க மைனி கிட்டே கூட இருக்கலாம். அப்பா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சுட சுட காப்பி குடிச்சதாப்பா நாக்குக்கு நல்லா இருக்கு. அப்பா காப்பி என்ன ருசி, என்ன ருசி. எங்க போய் தொலைஞ்சதோ தெரியலையே. புது வீட்லயும் தேடியாச்சு, இங்கேயும் தேடியாச்சு. இனி இந்த வீட்டை வேற வாடகைக்கு விடணும். உங்க உள்ள நம்ம பொருள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டுல கொண்டு போடணும். எவ்வளவு வேலை கிடக்கு. இதுல இது வேறயா? நம்ம நகையை தேடிட்டு கிடக்கும். இவன் என்னடான்னு அங்க ஹாயா உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா பாப்பா என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். எடி காப்பி குடிக்கிறத பார்த்தா கப்ப முழுங்கிருவா. எடி எடி சுதா, காது கேட்காட்டி உனக்கு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்காதான்னு பாரு. எடி என்னக்கா, உனக்கும் காப்பி வேணுமா? போட்டு வந்துட்டா? ஆமா காப்பி வேணுமா? காப்பி. நானே நகையை காணலன்னு வீடு வீடா தேடிட்டு இருக்கேன். நீ என்னடா அங்க ஹாயா உட்கார்ந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க? ஏக்கா அது கிடைக்கணும்னு இருந்தா எந்த பொருளும் எங்க இருந்தாலும் கிடைக்கும்க்கா. அதுக்குன்னு காப்பி குடிக்காம இருக்க முடியுமா? ஆமாடி, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. என்ன தொலைஞ்சு போன நெக்லஸ் நான் வாங்கி கொடுத்ததாச்சே, ஏன் பணமாச்சே, நீயா செலவு பண்ணி அதை வாங்கின? இந்நேரம் நீ செலவு பண்ணி இந்த நெக்லஸ் மட்டும் வாங்கி இருந்தேன்னா இந்நேரம் தைய தக்கான குதிச்சிருப்பிய. இப்படி ஹாயா உட்கார்ந்து காப்பியா குடிப்ப? ஏக்கா என்னக்கா இப்படி கோவப்படியா? ஒரு கப்பு காப்பியா தானே குடிச்சேன். ஏக்கா எதுக்குக்கா இவ்வளவு கோவப்படியா? அதான் சொன்னோம்ல, அந்த 2 குந்தானியை தான் நகை எடுத்துட்டு போயிருப்பாளுவா. அத்தாங்கிட்ட இன்னொரு நேரம் சொல்லுக்கா. அவளை தங்கச்சி மாதிரி கிட்ட நறுக்கன்னு நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வியை கேட்க சொல்லி வீட்டுல கொண்டு வந்து நெக்லஸ் போட்டு போவாளுவா. என்ன நான் சொல்லுது கரெக்ட் தானே? நானும் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்ச மாத்துக்க. அவ 2 பேரும் களவாண்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. அப்ப அவ 2 பேரும் களவாங்கினதை நீ பாத்தியா? அது இங்க பாருட்டி, அது இதுன்னு சொல்லி எல்லாம் மழுப்பாத என்கிட்ட. உண்மையே சொல்லு, அவ 2 பேரும் களவாங்கினதை நீ பாத்தியா? என்னக்கா நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவ 2 பேரும் தானே வீட்டுல இருந்தாவோ, அப்ப அவங்கள தவிர வேற யாரு களை வாங்கி இருப்பாவோ? உண்மையா சொல்லுதாங்க, அவ 2 பேரும் தாங்க அக்கா தங்கச்சியும் சேர்ந்துதாங்க களை வாங்கி இருப்பாவோ. அத்தானுக்கு பிரேஸ்லெட் வாங்கி போட்டாவல்ல, அப்படியே பெருமையா சபைக்கு முன்னாடி எல்லாரும் நம்மள பாராட்டுவோன்னு. அதுக்கு எப்படியாவது கடை வாங்கி இருப்பாவோ. அந்த கடனை தீக்காண்டமா அதுக்குதான் இந்த நெக்லஸ களை வாங்கி போய் அதை
கண்ணால பார்க்காம யார் மேலயும் பழிய போடாத சொல்லிட்டேன். ஆமா ஏத்தடி எங்க அக்கா பாரு, எப்பவும் நான் சொன்ன சொல்லுக்கு மறு பேச்சு பேசாம ஆமா என் தங்கச்சி சொல்லுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டவா இன்னைக்கு அவ ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுதா. சரி இல்லையே, இது சரியே இல்லையே. இவ்வளவு தூரம் நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் அவ ரெண்டு பேரும் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. பால் காய்க்கும் போது நீ புது வீட்டுக்கு வரல, நீ இங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்த. அதுவும் இல்லாம முந்தின நாள் ராத்திரியே நாங்க புது வீட்டுக்கு போயிட்டோம், அப்பவும் நீ மட்டும்தான் அங்க இருந்த. அது நெக்லஸ் இந்த வீட்டுல வச்சு காணாம போலக்கா. நான் புது வீட்டுக்கு காலையில பால் காய்ப்பு வந்தோம்ல நேராயி, அப்போ சரி துணிமணி எல்லாம் மாத்தணுமே, நெக்லஸ் இப்பமே போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் தாங்க கையில எடுத்துட்டு வந்து அங்க ரூம்ல வச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நெக்லஸ் போடலாம்னு பார்த்தா அப்படியே அட்டை பெட்டியோட அந்த பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸோட காணலையேக்கா. பாருக்கா, நான் இல்லாத நேரமா பார்த்தா ஒரு ரெண்டு பேரும் உன்கிட்ட என்னெல்லாமோ பேசி எடுத்து உன் மைண்ட மாத்தி இருக்காவோ. நீ அதை நம்பாத. பால் கைப்புக்கு வராம காலையில ரொம்ப நேரம் தூங்குனது ஏன் தப்புதான். அதுக்குன்னு இங்க பாருட்டி, நீ என்ன சொன்னாலும் யாரும் கண்ணால பார்க்காம நம்பவே கூடாது, அவங்க மேல பழியே போடக்கூடாது. அப்படின்னு பார்த்தா நானும் தான் உன் மேல பழிய போடுவேன், நீ தான் நெக்லஸை எடுத்திருப்பான்னு. ஏக்கா இப்படி எல்லாம் பேசாத பத்துக்க, நீ இப்படி பேசப்பட்டவளாக்கா. அத சொன்னோம்ல, அவள ரெண்டு பேரும் உன்கிட்ட எனக்கெல்லாமோ சொல்லி எடுத்து கொடுத்து உன் மனசை மாத்தி இருக்காளுவோ. அதனாலதான் நம்ம மவனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீ பேசிக்கிட்டு இருக்க. நம்பாதக்கா, நீ நம்பவே நம்பாத. அதுவும் முக்கியமா அவன் ரெண்டு பேரையும் நம்பவே நம்பாத. அக்காவும் தங்கச்சியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை பைத்தியக்காரி வைக்கிறவக்கா. இவ்வளவு நாளா கூட இருந்து உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. நான் மட்டும் உன் கூட இல்லன்னு வச்சுக்க, என்னைக்கே உங்க சொத்து பத்தையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு உன்னையும் அத்தானையும் நடுத்தருல நிப்பாட்டி இருப்பாவோ அந்த அக்கா தங்கச்சியும். சரி இருக்கட்டும், அப்புறம் எப்படி நகை காணாம போன கவலையே இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்க? அது எப்படிக்கா எனக்கு கவலை இல்லாம இருக்கும்? ஒரு மடக்கு காப்பி குடிக்கப்படாதக்கா. அந்த வீட்ல இந்த வீட்லயும் மாறி மாறி தேடி தேடி எனக்கு அப்படியே தலை சுத்து வந்துட்டுக்கா. அதான் சூடா ஒரு கப்பு காப்பியை குடிப்போமேன்னு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு சுதா, என்ன பண்ணுவே ஏது பண்ணி எனக்கு தெரியாது. நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் என் கைக்கு வரணும் சொல்லிவிட்டாமா. அது யாரு களவாங்கினாலும் சரி, யாரு எடுத்துட்டு போனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் கைக்கு வந்தே ஆகணும். அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் என் பீரோல வச்சுக்கிட்டேன்னு. நீ கேட்டியே என் பேச்ச? ஏக்கா இப்படி எல்லாம் அவ்வளவு களவாங்கிட்டு போவோம்னு நான் என்னக்கா கனவா கண்டேன்? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் என் கைக்கு வந்தே ஆகணும். ஏக்கா அவ்வளவு களவாங்கிட்டு போனதை நான் எப்படிதான் உன் கையில திருப்பி தர முடியும்? அவ கொண்டு போய் நகை கடையில அடகு வச்சிருப்பாவக்கா, அப்படி இல்லைன்னா வித்துருப்பாவோ. இங்க பாரு, நீ சொன்னதையே சொல்லிட்டு கிடக்காத, சீக்கிரமா நகையை தேடி சொல்லிவிட்டேன். ஆமா, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க அக்கா சொல்ல சொல்ல காது கொடுத்து கேட்க மாட்டேக்கால. ரெண்டு பேருமா சேர்ந்து எங்க அக்காவை எப்படி மாத்தி வச்சிருக்காளுவோ. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அந்த பக்கமா திரும்பி நின்று பாடு பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா அது வந்துட்டோம்ல, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம்ல. யோ மனுஷா, இங்க என்ன பண்ணுதீரு? சுதாமா, உன்னை உங்க அக்கா ஏசிக்கிட்டு இருக்கத என்னால பொறுத்துக்க முடியல. அதான் நானே வந்துட்டேன். பாத்தியா என் கையில என்ன இருக்குன்னு? அட பாவி மனுஷா, எப்படி கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டேனா? என்னங்க பேச்சு? அது அது ஒண்ணு இல்லக்கா, நம்ம இப்போ வீடு காலி பண்ணி நம்ம புது வீட்டுக்கு போறோம் பத்தியா, அதான் சும்மா டப்பா கிப்பா எல்லாத்தையும் அங்க இங்கமா தூக்கிட்டு தெரியாரு இந்த மனுஷன். இடி சுதா, இது வெறும் டப்பா இல்ல பாரா. மைனியா இந்தாங்க, இனி என் பொண்டாட்டிய ஏசுத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. ஒரு 2-3 நேரம் ஏசுங்க, தப்பு இல்ல. அதுக்குன்னு இப்படி காப்பி குடிச்சிட்டு இருக்கப்பட்டவள போட்டு ஏசிக்கிட்டு இருக்காது. என்ன இது நகை பாக்ஸ் மாதிரில இருக்கு? மாதிரி இல்ல மைனியோ, நகை பாக்ஸே தான். ஐயோ இந்த மனுஷன் குட்டையை குழப்பி போட்டாரே. அந்த டப்பாவை கொண்டாரும். எதுக்கு சுதா என் கையில இருந்து புடுங்குதா? இது மைனிட்ட தானே கொடுக்கணும். எடி அந்த பாக்ஸ் என் கையில கொண்டா. ஏக்கா இந்த மனுஷன் எதுக்கு உலகிட்டு கிடக்காருக்கா? ஆக்கர் கடையில போட வேண்டியதெல்லாம் அங்க கொண்டு வந்திருக்காரு. அட என்ன சுதா நீ வேற. இந்தாங்க மைனியா, நீங்க வச்சுக்கிடுங்க. நெக்லஸ் காணாம போன அதே நெக்லஸ். அட மைனியா, காணாம போன நெக்லஸ் இல்ல, நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். என்னது, நீங்க எடுத்து வச்சிருந்தீங்களா? இல்ல இல்ல, நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படி சொல்லதை விட என் பொண்டாட்டி, அதான் உங்க ஆறையூர் தங்கச்சி, அவதான் எடுத்து என் கையில கொடுத்துருந்தா பாத்துக்கிடுங்க. பத்திரமா வச்சுக்கிடுங்க, நான் கேட்கும்போது மட்டும் கொடுங்கன்னு சொன்னா. எடி ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. இந்த கூறுகிட்ட மனுஷன் என்ன மாட்டி விட்டுட்டாரே. என்ன வாயை பொழந்துக்கிட்டு நிக்க சுதா? உங்க அக்கா இப்ப உன்ன பெருமையா பேச போறாவோ, அதை கேட்டு நல்லா சந்தோஷமா இரு. என்ன வாயை மூடிட்டு பேசாம போயிரும். நான் சொன்னது ஒண்ணு, நீர் பண்ணது ஒண்ணு. அட என்ன சுதா, கரெக்டான நேரத்துல நான் வந்திருக்கேன். என்ன நடக்கு இந்த வீட்ல? அது வாயை மூடிட்டி.
மைனியோ அதான் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்னத்துக்கு என் பொண்டாட்டி போட்டு ஏசிக்கிட்டு இருக்கியோ? வாயை மூடிட்டு பேசாம போயிரும். புருஷனும் பொண்டாட்டிமா சேர்ந்து எங்க குடும்பத்துல கும்மி அடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? அப்படியெல்லாம் இல்ல மைனியோ. நெக்லஸ காணல, நெக்லஸ களை வாங்கிட்டு போயிட்டாவோ, அப்படி இப்படி நீ என்னெல்லாம் பழிய போட்ட. இப்ப பார்த்தா நீயே எடுத்து உன் புருஷன்கிட்ட கொடுத்து வச்சிருக்க. ஐயக்கா, அது வாயை மூடிட்டி. கூட இருந்தே குழி பறிக்கப்பட்டவன் நீதான்டி. என்ன சுதா, உங்க அக்கா உன்ன பாராட்டுவோம்னு பார்த்தா இப்படி கழுவி கழுவி ஊத்துதாவோ? வாயை மூடிட்டு பேசாம போயிரும். எல்லாம் உமராலதான். என்னது கரெக்டான நேரத்துக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தோம்ல. பேசாம இங்க இருந்து மரியாதையே போயிரும். இல்லன்னு சிவுட்டு பறிச்சு விடுவேன். அக்காவும் தங்கச்சியும் சரியான ஆட்கள் தான். நகையை கொண்டு பத்திரமா கொடுத்தா 2 பேரும் மாறி மாறி என்னையே ஏசிக்கிட்டு இருக்காவோ. நாம போய் கூல சர்பத்து போட்டு குடிப்போம். அக்கான்னு சொல்லாதடி. இன்னும் யார் மேலாம் என்னென்ன பழிய போடலாம்னு திட்டம் போட்டு வச்சிருக்கடி. அப்படிலாம் சொல்லாதக்கா. வாயை மூடிட்டி. தேவையில்லாம அவ 2 பேர் மேல பழிய போட்டியே நெக்லாஸ களை வாங்கிட்டு போயிட்டாவோன்னு. இப்ப களை வாங்கினது யாருடி? அது நீ எனக்குன்னு வாங்கி கொடுத்ததானே. அப்புறம் எப்படி என்ன பார்த்து நீ களவாணின்னு சொல்லுவா? ஆமாடி, களவாணி நம்பி உன்ன சொல்லுவேன். உன் புருஷன்ட்ட தானே கொடுத்து வச்சிருக்க. அப்புறம் எப்படி அவ 2 பேரையும் பார்த்து நீ களவாணின்னு சொல்லுவா? எப்படியாவது உன்னை சொல்லி எடுத்து அவ 2 பேரையும் என் கூட சேர விடக்கூடாது. நான் உன் பேச்சை கேட்டே வருஷம் பூரா காலம் கடத்தணும், அப்படிதானே? அது வந்துக்கா, எனக்கு இப்பதான் டீ ஒண்ணு புரியுது. நான் அவங்க கிட்ட சம்பந்தம் பேசலாம், மாப்பிள்ளை பொண்ணை பத்தி பேசலாம்னு சொல்லும்போது அதை தடுத்து நிறுத்ததுக்கு தானே நீ இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? இனி உன் வாயால என்ன அக்கான்னு கூப்பிடாதட்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த காரியத்தை பண்ணிருப்ப. வீட்டுக்கு வந்தவங்களை நான் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேனே, இனிமேல் அவங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? என் பையனுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சனே, அதுல மண்ணள்ளி போட்டுட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி. அது இதுன்னு வாயில இருக்கப்பட்ட பல்ல அவளுக்கு உருத்துவம் கையில தந்துரும் பாத்துக்க. அக்கா தங்கச்சி 2 பேரையும் அண்ணன் கிட்ட நான் பேச விடாம உன் பேச்ச கேட்டு நடந்த பத்தியா? அந்த பாவத்துக்கு தான் டீ நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சிருக்க. அடிக்காதையா, உன்னை கொண்டு விடுதம் டி. ஏன்னா உயிரோட இருக்கதே உலகத்துக்கு பாரமிட்டி. உன் பேச்ச கேட்டு போய் அவ 2 பேர்கிட்ட நான் பேசாம இருந்த மாதிரி என்ன செருப்ப கழட்டி அடிக்கணும் டி. என் பையனுக்கு ஜாதகத்துல அப்படி குறை இப்படி குறை, அதுக்கு நான் பரிகாரம் பண்ணுவேன், அப்பதான் பொண்ணு கிடைக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட 5 லட்சம் ரூபாய வாங்கி ஏமாத்தினேன். இப்ப இந்த பிரச்சனையாட்டி. நான் அப்படி இல்ல. வாய மூடிட்டி. உன் லட்சணமே எனக்கு இப்பதானே தெரியுது. இத்தனை நாளா என்னை இப்படிதானே ஏமாத்தி இருந்திருக்க. கடைசி வரைக்கும் உன் பேச்ச கேட்டுட்டு என் புருஷன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துக்கிட்டு இருப்பனா? நீயும் உன் புருஷனும் வேலை வெட்டி ஒண்ணும் போவாம இங்கே உட்கார்ந்து ஓசி சோற தின்னுகிட்டு நல்ல காலத்தை கழிக்கலாம்னு பாத்தியலாட்டி. இனி இதுக்கெல்லாம் அங்க இடம் இல்ல. மரியாதையா உன் புருஷனை நீயும் பொட்டி படுக்கையில எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. இந்த கெட்டங்கேட்டல உனக்கு வீடு வேற நான் கட்டி தரணுமா? வீடு என்கிட்ட எவ்வளவு பணம் ஆட்டையை போட்டு வச்சிருக்க? மரகதம் வீட்டுல எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் போய் பொண்ணை கேட்பேன். எக்கா சாமுத்தி மிதிச்சு தள்ளிடுறம்பத்துக்கா. எக்கா சொக்கானேனா மரியாதைய வீட்டை விட்டு கிளம்பிரு. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல உன் புருஷனை நீ இருக்கப்படாது. கிளம்பலன்னு வச்சுக்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. கூட பிறந்தவளே இப்படி குளிய பறிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இனி அவ 2 பேர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? நாம போட்ட பிளான் நமக்கே திரும்பதுக்கு காரணமே அந்த சொட்ட மண்டையன் தான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. ஐயா, எங்க அக்கா ஒரே மிதில குறுக்க உடைச்சு போட்டாளே.